யாத்ராகமம் 14:13 வரை. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆவியானவர் இந்த நாள் எங்களோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடுங்க. ஆண்டவரே, சத்தியத்தை எங்களுக்கு கொடுங்க. மன்னாவை தேவன் எங்களுக்கு கொடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இது மனிதனால் கூடாதது, தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. தேவனாலே எல்லாம் என்ன பண்ணும்? கூடும். சரிங்களா? ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். எல்லாமே தேவனால கூடும். அப்போ இன்னைக்கு நம்ம இந்த வருஷத்தில் கொஞ்சம் தியானிக்கிற பகுதிகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய அற்புதங்களை ஆழமாக தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. மிராக்கிள்ஸ், அதாவது மனிதனால் முடியாத காரியங்களில் தேவன் எப்படியெல்லாம் செய்திருக்கிறார், அதுக்குண்டான காரியம் என்ன, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க முடியாமல் தடுமாறி கொண்டு இருக்கிறது, கர்த்தருடைய கரம் ஏன் செயல்படலை, அது எப்படி செயல்படும், அற்புதங்கள் எப்படி நடக்குது, இதெல்லாவற்றையும் இந்த வருஷம் ஒவ்வொரு அற்புதமாக நாம் தியானிக்க இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. குறைந்தபட்சம் 120க்கும் மேலான அற்புதங்கள் உண்டு. அது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? அவர் போதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால முதல் காரியம் இந்த வாரம் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், செங்கடல் 2ஆக பிளந்தது. ஹல்லேலூயா. நமக்கு நல்லா தெரிந்த ஒரு வேத பகுதி. இதில் நான் ரொம்ப தியாலஜிக்கலாக இறையெல்லாம் கொண்டு போய் ரொம்ப கான்டெக்ஸ்டுவலாக நான் கொண்டு போக வேண்டியது காரியம் இல்லை. நான் அதை தாண்டி இந்த அற்புதத்தை குறித்து ரொம்ப ஒரு 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 நம்மளுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக என்ன தேவை அப்படிங்கிற சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அப்படி அவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது மோசேயின் மூலமாக 400 வருஷங்களுக்கு பிறகு 10 வாதைகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? இஸ்ரவேல் அதாவது எகிப்து தேசத்திலே கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வந்து பார்வோன் பண்ண ஒரு எக்ஸ்டெண்ட் மேலே அவனால் போக முடியல. தன்னுடைய மகன் இறந்து போகிறான், தலைப்பிள்ளைகள் எல்லாம் இறந்து போகிறார்கள். அப்பொழுது இல்லை மோசே, உன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் கிளம்பி என்ன பண்ணுகிறார்கள்? பயணப்பட்டு வராகிறாங்க. எங்கே வராங்க? வனாந்திரத்திலே பயணப்பட்டு வருகிறார்கள். அப்படி வனாந்திரத்தில் அவர்கள் பயணப்பட்டு வரும் பொழுது அவர்களுக்கு முன்னாக செங்கடல் வருகிறது. கடல், ஒரு செங்கடல் அப்படின்னு சொல்ல கடல் ஒன்று வருகிறது. அவர்களுக்கு பின்னாக பார்க்கும் பொழுது முதல்ல அவர்களை அனுப்பிவிட்ட பார்வோன் இப்போ தன்னுடைய மகன் இறந்து போனான். இவர்கள் அதே போல் இவ்வளவு நாட்களாக நமக்கு அடிமையாக வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது கிளம்பி போகிறாங்களே, இனி யார் நமக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் அடிமையாக கிடைக்கும், அதனால் இவர்களை மறுபடியும் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? அவர்களை துரத்தி கொண்டு ஒரு குதிரை படையோடு காலாட்படையோடு என்ன பண்ணுறான்? துரத்தி கொண்டு பின்னாக வருகிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில தான் என்ன நடக்குது? ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை யார் நடத்துகிறார்? ஆண்டவர் அங்கே நடத்துகிறார். அல்லேலூயா.
மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். அல்லேலூயா. எப்படின்னு சொன்னா, யாரும் எதிர்பார்க்காத ஒரு காரியம். எப்படி ஒரு போட் வந்திருக்கலாம், ஒரு 4-5 மரத்தை வெட்டி போட்டு பயணம் பண்ணியிருக்கலாம், இல்லை இவர்கள் சொன்ன மாதிரி போய் திரும்ப பார்வோன் காலில் விழுந்து அடிமையாக போயிருக்கலாம். இப்படி ஒரு சம்பவம் நடக்க முடியுமா? தண்ணியை வாரி வாரியாக ஊற்ற முடியும் இந்த பக்கம். அல்லேலூயா. கடல் தண்ணி அப்படி ஊற்ற முடியுமா? ஊற்ற முடியும். சரி, இவ்வளோ பேர் இருக்கும், ஆளுக்கு ஒரு பக்கெட் எடுங்க, தண்ணி எடுத்து இந்த பக்கம் ஊற்றுங்க, நம்ம இதில் நடந்து போயிடலாம். அப்படிலாம் பண்ண முடியாது. இல்லை மோட்டர் வச்சு, இன்னைக்கு இந்த காலத்தில் ப்ராக்டிக்கலாக யோசிச்சாலுமே எத்தனை மோட்டர் வச்சு இழுத்தாலும் கடல் தண்ணியெல்லாம் வற்ற வைக்க முடியாது. அதனால இப்படி நெடுவாக கொண்டு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணாலும் கடல் தண்ணியை ரெண்டாக பிளக்க முடியாது. அதனால அவர்கள் எப்படி யோசிக்கிறாங்க, என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அவங்க யோசிக்கிற ஒரு தடவை நாங்கள் சாக போகிறோம் பார்வோனுடைய கையில் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்த பிறகுதான் கர்த்தர் அங்கு இடைபடுகிறார். அல்லேலூயா. தேவன் அங்கு இடைபடுகிறார். என்ன நடக்கிறது? செங்கடல் 2ஆக பிளந்து அவர்கள் இக்கரையிலிருந்து அக்கறை நோக்கி என்ன பண்றார்கள்? பயணப்பட்டு போகிறார்கள். அப்படி அவர்கள் போய் அங்கு சேர்ந்த பிறகு பார்வோன் அதே என்ன பண்றான்? அந்த செங்கடல் 2ஆக பிளந்து இருக்கக்கூடிய அந்த தரையிலே அவன் நடந்து போகிறான். எப்பொழுது இஸ்ரவேலர்கள் எல்லாம் அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டாங்களோ அப்பொழுதே என்ன பண்ணிட்டான்? கடல் 2ஆக பிளந்த கடல் மூடிருச்சு, எல்லாத்தையும் போட்டு முழுகடிச்சு கொன்றுச்சு, சாகடிச்சிருச்சு. இதுதான் இந்த சம்பவம். இன்னைக்கு இந்த செங்கடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பார்வையிலே தாங்கள் செல்ல இருக்கக்கூடிய ஆசீர்வாதமான அந்த கானான் தேசத்திற்கு முதலாவதாக எழுந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தடை, ஒரு அப்ஸ்டாக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஹிண்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு தடை. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்ம நடத்துகிற விதத்திலே, தேவனுடைய பாதையிலே, தேவன் வழிநடத்துகிற பாதையிலே போகும்போது இப்படிப்பட்ட செங்கடல்கள் நமக்கும் சில நேரங்களில் தடையாக வந்து விழுகிறது உண்டு. உதாரணத்திற்கு நம்முடைய ஹெல்த், நம்முடைய பலவீனங்கள், வியாதிகள், அதே போல பண தேவைகள், உறவுகள் மத்தியில் ஏற்படுகிற பிளவுகள், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்படுகிற தடைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் என்ன பண்ணுகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே தடையாக என்ன பண்ணுகிறது? வருகிறது. இந்த பாயிண்டை நீங்க ரொம்ப கவனிக்கணும். அதாவது ஏன் இப்படிப்பட்ட அப்ஸ்டாக்கிள்ஸ், இப்படிப்பட்ட தடைகள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் சொன்னா, முதலாவது மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய என்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் சோதிக்கிறார். அல்லேலூயா. தடைகளா வந்துகிட்டே இருக்குது பாஸ்டர், எவ்வளவு நாள் விசுவாசத்தை சோதிப்பார் அப்படின்னு சொன்னா, இன்னும் நம்ம விசுவாசத்தை ப்ரூவ் பண்ணலன்னு அர்த்தம். ஒரு தடை வரும்போதே எச்சரிக்கையா இருந்து நீங்க தேவ சமூகத்தில் காத்திருந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை கையை பிடிச்சு கூட்டி போயிடுவார். ஒவ்வொரு தடையா வருது, அதில் தோத்து போறேன் பாஸ்டர், ஆண்டவர் இவ்வளவு தடைகளை அனுப்புறாருன்னா இன்னும் என்னை சோதிக்கிற தெய்வம் சோதித்து கொண்டு தான் இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா என்ன, நான் ப்ரூஃப் பண்ணல, என் விசுவாசத்தை நான் என்ன பண்ணல, ப்ரூஃப் நான் பண்ணல, நான் நிரூபிக்கல. அப்ப இந்த அப்ஸ்டாக்கிள்ஸ் அதான் இன்னைக்கு பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கால்குலேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த எகிப்து தேசத்திலிருந்து தேவன் கொடுத்த அந்த கானான் தேசம்ங்கிறது ஒரு 40 கிலோமீட்டர்ஸ், ஒரு 40 கிலோமீட்டர் தான் இருக்கும். எவ்வளோங்க? 40. இப்போ உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், திருச்செங்கோடு டு ஈரோடு நம்ம போயிட்டு, திருச்செங்கோடுலேருந்து கிளம்பி ஈரோடு போயிட்டு மறுபடியும் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் வந்தால் 20 கிலோமீட்டர் கணக்குன்னு வச்சுக்கோங்க. 10, 9, 10, 40 கிலோமீட்டர் கணக்கு. அவ்வளவு தூரம் தான். எந்த தூரம் அப்படின்னு சொன்னால், எகிப்திலிருந்து கானான் அவர்கள் பயணப்பட்டு போகிற ஒரு விஷயம். ஆனால் அவ்வளவு தூரத்தை கடக்கிறதுக்கு ரொம்ப வருஷத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் அவர்களை சோதிக்கும் போது, பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை அவர்களால் நிரூபிக்க முடியாமல் போச்சு. அதில் தோற்று என்ன பண்ணுறாங்க, போகிறத நம்ம பார்க்க முடியுது. இதில் தான் சில பாயிண்ட் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் சில சமயங்களில் உங்களை அல்லது நம்மை சிவந்த சமுத்திரத்திற்கு வழி நடத்துகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வேறு வழியும் உண்டு. எகிப்து தேசத்திலிருந்து கானானை சேருவதற்கு வேறு ஒரு வழி, கடல் இல்லாத ஒரு மார்க்கம், ஒரு வழியும் உண்டு. ஆனா கர்த்தர் பர்பஸா, நோக்கத்தோடு என்ன பண்ணுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கடல் வழியாக என்ன பண்ணுகிறார், கூட்டிட்டு போறதை நம்ம பார்க்க முடியுது. ஏன் கூட்டிட்டு போறார்? அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. செங்கடல் 2ஆக பிளப்பதை எப்பொழுது பார்வோன் பார்க்கிறானோ அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஹோல், அதாவது முழு வல்லமையும் யார் புரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால், எகிப்து ஜனங்களும் எகிப்து ராணுவ படையும் எகிப்து ராஜாவும் என்ன பண்ணுகிறார்கள், புரிந்து கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா.
சகோதர சகோதரியே, முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட சிவந்த சமுத்திரம் அப்படிங்கிற செங்கடல் போல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அப்ஸ்டாக்கிள்ஸ், இப்படிப்பட்ட தடைகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இப்படிப்பட்ட பலவீனங்கள், இப்படிப்பட்ட தேவைகள் வருவதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படுவதற்காக இப்படிப்பட்ட சம்பவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப மெயினான ஒரு காரியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கென்று பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் தான் நீங்களும் நானும் தேவ மகிமையை கண்டுட்டோம். நீங்களும் நானும் தேவனுடைய வல்லமையை கண்டுட்டோம். ஆனா அதே சமயத்துல நம்மை சுற்றி இருப்பவர்கள் தேவ வல்லமையும் தேவ மகிமையும் காண வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான ஆயுதம், அதற்குண்டான கருவி யார் என்று சொன்னால் நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. சோ முதல் பாயிண்ட் அது. இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், டிவைன் டிலேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில தாமதங்கள், தெய்வீக தாமதங்கள் ஒருபோதும், நல்லா கவனிங்க, தெய்வீக தாமதங்கள் ஒருபோதும் ஒரு தடையோ இல்லை அது ஒரு டினையல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாமற் போகிறது கிடையாது. அல்லேலூயா. சில காரியங்களை கர்த்தர் தாமதிக்கிறார் அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம கிட்ட இருந்து தூக்கி எறிகிற தெய்வம் அல்ல. ஏன் தாமதிக்கிறாருங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். எதுக்காக அப்படின்னு சொன்னா, கர்த்தர் தாமதிப்பதற்கு உண்டான ஒரு முழு நோக்கமும் அந்த விஷயத்துல கர்த்தருடைய ஞானம், பிஹைண்ட் த ஸ்கிரீன், அதாவது திரைக்கு பின்னால் தேவ ஞானம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வராருன்னா ஏனோ தானோ என்றோ, இல்ல தேவை இல்லாமையோ, இல்ல சம்பந்தம் இல்லாமையோ போற போக்குல ஒரு காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கிற தெய்வம் அல்ல. ஒரு விஷயத்தை உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் கொண்டு வராரு, ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கொடுக்கிறாரு, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா அதை கொடுப்பதற்கு முன்பாக பல வருஷங்கள் அதற்குண்டான ப்ரிப்பரேஷன், அதற்குண்டான ஒரு தயாரிப்பை கர்த்தர் பின்னால என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் நமக்கு என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா, தொல்லைகளையும் கண்ணீரையும் கவலையும் கொடுக்காது. நம்மளா தேடி போகிற காரியங்கள், நம்மளா அவசரப்பட்டு போற காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் கவலைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற விஷயம் என்னைக்கும், எந்த விஷயம் நல்லா தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தரா கொண்டு வருகிற விஷயம் என்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வராது, கண்ணீரை கொண்டு வராது, கவலையை கொண்டு வராது. ஒருவேளை நம்ம அதுக்குள்ள ஃபிட் ஆகலினாலும், நம்ம அதுக்குள்ள செட் ஆகலினாலும் கர்த்தர் அதற்குண்டான காரியத்தை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். அதனால அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அப்ப சில காரியங்களை கர்த்தர் தாமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா நமக்கு தரக்கூடாது என்கிற எண்ணம் அல்ல, நமக்கு தருவதற்காக ஒரு மிகப்பெரிய வேலை, ஒரு மிகப்பெரிய செயல்பாடுகளை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா தம் பிள்ளைக்கு அவர் கொடுக்கும் போது அறகுறையா கொடுக்க விரும்புகிறவர் அல்ல. தான் பிள்ளைக்கு அவர் கொடுக்கும் பொழுது வேண்டா வெறுப்பா கொடுக்கிற தெய்வம் அல்ல, சந்தோஷமா முழுமையா செய்து ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கூட சில நேரங்களில் அப்படி பிள்ளைகளுக்கு அப்படி குடும்பமா என்னன்னு தெரியல. உதாரணத்துக்கு ஒரு வாரமா என்னுடைய பிள்ளை என்ன சொல்றா, ஒரு பானை வாங்கிட்டு வாங்கப்பா, பானை வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கா. நானும் வாங்கி கொடுத்துக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்புறம் நேற்று வெள்ளிக்கிழமை ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு, நம்ம திருச்செங்கோடு ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது சரி இன்னைக்கு வேற வாய்ப்புள்ள தேடணும்னு தேடுறோம். கடை இந்த சந்தில் தேடுறோம், நைட்டு 8 மணிக்கு இந்த சந்தில் தேடுறோம், அந்த சந்தில் தேடுறோம், அங்கே கிடைக்கல. அப்போ கூட்டப்பள்ளி கிட்ட வரும்போது அங்கே ஒரு கடையில் பானை வச்சுருக்கிறாங்க. பானை கிடைச்சாச்சுன்னு வாங்கியாச்சு. ஆனால் பார்த்தா பானை சைடில் என்னது ஒரு பெரிய கிராக், என்ன பண்ணியிருக்குது, பானை ஃபுல்லாக உடஞ்சி கிடக்கு. உடனே நாங்கள் என்ன யோசித்தோம், சின்ன பிள்ளை தானே ஏதோ ஒரு பானை கொடுத்துடுவோம், உடஞ்சா கிராக் இருந்தால் இருந்துட்டு போகுது, அவளுக்கு என்ன தெரியவா போகுது, வாங்கணும் இப்போ தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்சால் என்ன பண்ண போகுது தெரியவா போகுதுன்னு பானையை வாங்கிட்டு என்ன பண்ண கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டோம். இவ்வளோ தான் நம்ம. அல்லேலூயா. நீங்களும் அப்படிதான், நானும் அப்படிதான், ஆமாவா இல்லையா? ஆனால் கர்த்தர் அப்படி கொடுக்குற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. ஒரு வாரங்கிறது இன்னொரு வாரம் தாமதம் ஆனாலும் அவர் தாம் பிள்ளைக்கு கொடுக்கறது இப்படி ஓட்டையை உடசலானது பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படி கொடுக்குற தெய்வம் அல்ல. கர்த்தர் கொடுக்கறது நிறைவானதாக கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ நான் வாங்கி கொடுத்துட்டேன், நாளைக்கு யாராவது என் பொண்ணுக்கிட்ட அதை வாங்கி தானே இப்படி உடஞ்சதை உங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காருன்னா அது ரொம்ப கவலையாக போயிடும்ல, அது ரொம்ப கஷ்டமாக போயிடும்ல. ஆனால் அதை குறித்து நான் யோசிக்கிறவன் இல்லை. நீங்களாகட்டும் நானும் ப்ராக்டிக்கலாக சொல்லுவோம்.
நீங்களும் அப்படிதானே, நானும் அப்படிதானே. பிள்ளை கேட்கறத எக்ஸாக்டாக நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்துட முடியுமா? அம்மா கேட்கறத எக்ஸாக்டாக நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்துட முடியுமா? பிள்ளைகள் கேட்கறத சரி கச்சிதமாக நம்ம செஞ்சிட முடியுமானா முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக, ஏதோ ஒரு காரணமாக அவங்க கேட்கறது 100% ஒரு 20%, 30% குறைபாடாக தான் நம்ம பண்ண முடியும். பிள்ளைங்க வளர்ந்த உடனே எனக்கு வந்து புல்லட் வாங்கி கொடுங்க, எனக்கு டியூக் பைக் வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க. கடைசியில் கூட்டிகிட்டு போய் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வாங்கி கொடுக்குறோம். அல்லேலூயா, ஆமாம் இல்லையா? அதே போல் எனக்கு 5 பவுனில் நெக்லஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஆசையை கேட்குறேன், வாங்கி தரவான்னு கூட்டிகிட்டு போய் அரை பவுனில் ஒரு செயின் வாங்கி கொடுப்போம். அவ்வளோதான் நம்மளால் முடியும். அந்த பிள்ளை அதை புரிந்து கொள்ளவும் முடியாது. இல்லை அந்த பிள்ளைக்கு தெரிந்தோ தெரியாமல் அது யோசிக்கும், வீட்டை விற்று அப்பா வாங்கி கொடுக்கலாம்ல, அந்த நிலத்தை விற்று அப்பா வாங்கி கொடுக்கலாம்ல. நம்மளும் பெரிய எஃபர்ட் அதில் போடுறது கிடையாது. ஏன்னா ஒரு பெற்றோராக நமக்கு தெரியும் இதுக்கு மேலே என்னால் முடியாது. நான் யோசிச்சிட்டேன், நைட்டு 8:30 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எங்கே போய் தேடி அதை வாங்கி கொடுக்குறது, போதும் வா இதே வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். இல்லை, கர்த்தர் அப்படி அல்ல. அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் கிளம்புறதுக்கு முன்னாடியே, அவர்களை கர்த்தர் தயார்படுத்துவதற்கு முன்னாடியே தேவன் மிகப்பெரிய திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இவர்கள் வேணா தவறாக நினச்சிக்கொள்ளலாம், எங்களை கொல்றதுக்காக கூட்டிகிட்டு வந்த, இந்த கடலில் அழிஞ்சு போகிறதுக்காக எங்களை கூட்டிகிட்டு வந்த, இல்லை பார்வோனுடைய படையில் அடிபட்டு சாகிறதுக்காக எங்களை கூட்டிகிட்டு வந்த கர்த்தர் இவ்வளவு நேரம் எங்கள் தாமதம் பண்ணுறாரே அப்படின்னு இவர்கள் வேணா நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நல்ல ஸ்கிரிப்டோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சரியான நேரத்தில் சரியான காலத்தில் என்ன பண்ண போறேன், செங்கடலை 2ஆக பிளக்க போறேன், அவர்களெல்லாம் கூட்டிட்டு வர போறேன். அல்லேலூயா. அதை தெளிவாக என்ன பண்ணும், புரிந்து கொள்ளணும். 3வது ஒரு விஷயம், இந்த செங்கடல் மூமெண்ட், இந்த செங்கடல் எப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை சோதிப்பதும், இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய கீழ்ப்படிதலையும் டெஸ்ட் பண்ற ஒரு இடம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு அவர்கள் அந்த தேசத்தில் வாழ்ந்து எகிப்தில் இருந்தாங்க. எகிப்தில் இருக்கும்போது 10 வாதைகள் வந்துச்சு. இந்த 10 வாதைகள் யாருக்கு வந்துச்சு? யாருக்கு வந்துச்சுங்க? எகிப்து ஜனங்களுக்கு வந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களும் ஹோப்பா என்ன பண்ணாங்க, பாரு பாரு வந்துருச்சு பாத்தியா, தவளை வந்துருச்சு பாத்தியா, அங்கிருந்து பேன் வந்துருச்சு பாத்தியா, வெட்டுக்கிளிகள் வந்து அவங்களுக்கு சாப்பிடுது பாத்தியா. வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, பெயிண்ட் ஒரு ரத்தத்தை எடுத்து அடிச்சுட்டாங்க. மரணதூதன் கடந்து போயிட்டான். அவங்க வீட்டில் எல்லாம் தலைச்சன் பிள்ளைகள் சேர்த்து ஐயோ ஐயோ ஐயோன்னு அடிச்சுட்டு அழுகுறாங்க. இவங்க கையை நீட்டி பார்க்குறான், பாத்தியா எல்லாம் பாத்தியா. ஸோ இவங்க எப்படி இருக்கிறாங்க, சந்தோஷமா என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் போதெல்லாம் நல்லவராக இருந்த ஆண்டவர் செங்கடலுக்கு முன்னாடி வந்த உடனே இவங்களால என்ன பண்ண முடியல, தாங்கி கொள்ள முடியல. கீழ்ப்படிதல் இல்லை. காத்திருங்க, தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. மோசே சொல்றாரு, எங்கிட்ட ஏன் கத்துறீங்க, தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, தேவனுக்கு காத்திருங்க. இல்ல, கர்த்தர் அதை சோதிக்க அறிகிறார். இவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு கர்த்தர் சோதித்தறிய விரும்புகிறார். அவருடைய ஃபெய்த் என்ன, விசுவாசத்தின் ஆழம் என்ன, கீழ்ப்படிதல் என்ன அப்படின்னா அதுல ஒரு மிகப்பெரிய தோல்வி. சகோதர சகோதரியே, சில நேரங்களில் அற்புதங்கள், முதல்ல சில அற்புதங்கள் நடக்கும்போது ஜாலியா கையை தட்டி ஆண்டவரை சோத்திரம், அற்புத அதிசயம் ஆண்டவர் செஞ்சுட்டாருங்கிறோம். அடுத்த ஒரு பிரச்சனையை கர்த்தர் அனுமதிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்மளால என்ன பண்ண முடியல, விசுவாசத்திலையும் சரி கீழ்ப்படிதலையும் சரி காத்திருக்க முடியறது இல்லை. காத்திருக்க முடியாதனால தான் கர்த்தருடைய நாமம் முன்னால ரட்சிக்கப்படுகிற காலகட்டத்தில் எப்படி மகிமைப்பட்டதோ அப்படி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுறது இல்லை. ஏன்னா அற்புதம் நடக்க மாட்டேங்குது, அதிசயம் நடக்க மாட்டேங்குது. ஸோ 3வது காரியம் அது. 4வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எழும்பும் போது நம்ம மைண்டில் ஒருபோதும் கடவுள் அங்கே இல்லைங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. சில நேரங்கள் நம்ம யோசிக்கிற விஷயம் அதுதான், ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் செய்யல, ஆண்டவர் அற்புதம் செய்யல, ஆண்டவருக்கு கண் இல்லை, ஆண்டவருக்கு காது இல்லை, ஆண்டவர் பார்க்கல. பிரச்சனைகளுடைய பிரசன்ஸ் வரும்போது, பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம முதல்ல நினைக்கிற காரியம், ஆண்டவர் என் வாழ்க்கை விட்டு போயிட்டார், கர்த்தருடைய கரம் என் வாழ்க்கை விட்டு போயிடுச்சு, ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்திருக்கேன்னு சொன்ன ஆண்டவர் இப்போ என் கூட இல்லை, கர்த்தர் எங்களை அபேண்டன் பண்ணிட்டார், கர்த்தர் எங்களை புறம் தள்ளிட்டாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே சொல்றாங்க, மோசே அது என்னமோ உண்மைதான்ப்பா, 10 வாதைகளை கடவுள் கொண்டு வந்ததை நாங்கள் ஏற்றுக்கிறோம், பார்வோன் பயந்து அனுப்புறதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் இப்போ செங்கடல் நிற்கிதுப்பா, பின்னாடி என்ன பண்ணுது, பார்வோன் சேனை வருது. இப்போ ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு, கைவிட்டுட்டார். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நம்மளை கைவிட்டுட்டாரு. ஆண்டவர் நம்மளோடு கூட இல்லைப்பா. என்ன பண்ணலாம், போய் திரும்ப அவன் காலிலே விழுந்துருவோம், பிசாசு காலிலே விழுந்துருவோம், பாவத்தின் காலிலே விழுந்துருவோம். ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, அபேண்டன் பண்ணிட்டார், நம்மளை புறம் தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றது, யோசிக்கிறது உண்டு.
தேவ நாமம் மகிமைப்படுவதற்கென்று இப்படிப்பட்ட எதிர்ப்பான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுதும் கர்த்தர் நம்மை விட்டு புறம் போகிறவர் அல்ல, கர்த்தர் நம்மை விட்டு கடந்து போகிறவர் அல்ல. தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் அங்க இல்லையா? செங்கடல் இருக்கு, பின்னாடி பார்வோன் மன்னன் வந்துட்டு இருக்கா, ஜனங்கள் நின்று இருக்காங்க. இப்ப கர்த்தர் அங்க இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் இருக்கிறதை உணர முடியாதபடி அவர்களுடைய விசுவாசம் என்ன பண்ணி இருக்கிறது? குன்றி போயிருக்கிறது. ஹல்லேலூயா. தங்களை சுற்றி ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உணர முடியாதபடி விசுவாசம் செத்து போன விசுவாசமா இருக்கு. கீழ்ப்படிதலுக்கு உண்டான விசுவாசம் இல்லை. சில நேரங்கள்ல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செயல்படுகிறது உணர முடியாத அளவுக்கு தடுமாறி கொண்டு ஏன் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்க விசுவாசம் செத்து போன விசுவாசமா இருக்கு, மரித்து போன விசுவாசமாக, குன்றி போன விசுவாசமா இருக்கு. ஆண்டவர் கைவிட்டார், ஆண்டவர் கைவிட்டார், ஆண்டவர் கைவிட்டார். ஜெபம் இல்ல, வேதவசனம் வாசிப்பு இல்ல, சபைக்கு போறதுல, தேவனுக்குள்ள பக்தி வைராக்கியமா இருக்கிறதுல, உலக மனுஷனை நாடி சுற்றி போக ஆரம்பிச்சிடும். எப்படி இந்த ஜனங்கள் பார்வோனை நாடி போனார்களோ, மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில எந்த மனுஷனாலையும் கூடாது. எப்பேற்பட்ட போர் வீரன் 2 கையில 2 வாளை வச்சு சண்டை போட்டாலும் பார்வோனை வீழ்த்த முடியாது. ஆனால் கர்த்தருடைய கரம் வெளிப்படும் பொழுது பார்வோனுடைய சேனைகள் எல்லாம் என்ன பண்ணிருச்சு? கடல்ல அமிழ்ந்து மாண்டு போயின. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது காரியம் இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது, பயப்படாதே, அமைதலா இருந்து தேவ ரட்சிப்பை என்ன பண்ணுங்க? காணுங்க. ஹல்லேலூயா. இந்த அற்புதத்தினுடைய அடுத்த பாயிண்ட் அதுதான். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் காரியம் என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல ஃபியர், அதாவது பயம் தான் ஒரு தேவ பிள்ளையினுடைய விசுவாசத்தை டார்கெட் பண்ற ஒரு விஷயம். பயம். நீங்க கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் மீது நீங்க வைத்திருக்கிற விசுவாசத்தை எந்த விஷயம் டார்கெட் பண்ணும் அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தை டார்கெட் பண்ணுங்கன்னா பயம் மாத்திரம் தான் டார்கெட் பண்ணும். உங்களுக்குள்ள பயம் வருதுன்னா நல்லா கவனிங்க. பயம் உங்க சரீரத்துக்கு ஆபத்தானது கிடையாது. பயம் உங்க சொத்துக்கு ஆபத்தானது கிடையாது. பயம் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு உண்டான ஆபத்து கிடையாது. பயம் உங்க குடும்பத்துக்கு உண்டான ஆபத்து கிடையாது. நல்லா கவனிங்க. பயம் என்பது நீங்கள் கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்திற்கு ஆபத்தானது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வரும் பொழுது மோசே தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி 13ல, பயப்படாதிருங்கள். பயப்பட என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை இழந்து போக ஆரம்பிச்சிருவீங்க. விசுவாசம் இழந்து போக என்ன பண்ணிடுவீங்க? ஆரம்பிச்சிருவீங்க. அதான் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு அப்படின்னா நிக்கிறது இல்லை. நின்று கொண்டு நின்றுகிட்டே இருங்க, அது இல்லை. காமா இருங்க, அமைதலா இருங்க. பி ஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதலா இருங்க, காமா இருங்க. என்ன காமா இருங்க? சில நேரங்களில் பிரச்சனைகளும் உபத்திரவங்கள் பாடுகள் வரும்பொழுது ரொம்ப இந்த பஃப்டப்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ரொம்ப தாட் பூட்னு குதிக்க கூடாது. அமைதலா இருக்கணும். பேசுறானா அமைதலா இருங்க. சண்டை போடுறாங்களா அமைதலா இருங்க. உங்க பொருளை எல்லாம் புடுங்கிட்டு போறாங்களா அமைதலா இருங்க. உங்களை ஏமாத்துறாங்களா அமைதலா இருங்க. பாஸ்டர் அப்படி அமைதலா இருந்தா என்ன சொல்லுவாங்க? பயந்தாங்கோலின்னு சொல்லிட்டு போறாங்க. பயந்து போனவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பயம் என்பது அவர்களை குறித்ததான பயம், நமக்கு கிடையாது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கர்த்தர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ண போறாரு, நான் எதிர்த்து பேச போறது இல்லை. கர்த்தர் யுத்தம் பண்ண போறாரு, நான் சண்டை போடுறது இல்லை. கர்த்தர் யுத்தம் பண்ண போறாரு, நான் உங்களை கெட்ட வார்த்தையில திட்ட போறது இல்லை. கர்த்தர் யுத்தம் பண்ண போறாரு, நான் உங்ககிட்ட போய் பிடுங்கிறது இல்லை. கர்த்தர் யுத்தம் பண்ண போறாரு, நான் ஏதோ பெரிய ரகசிய திட்டம் போட்டு அவர்களை வீழ்த்துவது இல்லை. ஹல்லேலூயா. அப்ப அமைதலா இருங்க அப்படின்னா, கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற காரியத்துக்குள்ள நம்ம போய் மூக்க நுழைச்சு என்ன பண்ணிடக்கூடாது? கெடுத்து போட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? கர்த்தர் என்ன கான்செப்ட் அழகா பண்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கானானு கொண்டு போறாரு. அப்ப இந்த பார்வோன் சேனை அவனை ஒரு வனாந்திரமா இருந்தா வந்துகிட்டே இருப்பாங்க, இவர்களால சண்டை போட முடியாது. ஸோ அவங்களுக்குண்டான ஒரு காரியம் என்னன்னா, அவனுங்களை அத்தனை பேர்த்தையும் கடலுக்குள்ள போட்டு மூழ்கடிச்சு கொண்டு போட்டுட்டா இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க? கானானுக்குள்ள போயிடுவாங்க. இதுதான் தேவனுடைய திட்டம். ஒரு ப்ளூ பிரிண்ட் இதுதான். இப்ப இவங்க என்ன சொல்றானுங்க? அமைதலா இருக்காம பயம் வந்தோடனே கர்த்தர் மீது விசுவாசம் போடணும். இவனுக்கு என்ன பண்றானுங்க? தேவ திட்டத்துக்குள்ள மூக்க நுழைச்சு நாங்க என்ன பண்றோம்? இந்த செங்கடலை தாண்ட முடியாது, கானானுக்கு போக முடியாது. 400 வருஷம் எப்படி அவங்க கிட்ட அடிமையா இருந்தோமோ அதே போல திரும்ப நான் அவங்க கிட்ட போய் என்ன பண்ணிடுறேன்?
ஹல்லேலூயா. எப்படி குழப்பி விட்டுறாங்க பார்த்தீங்களா? அங்கே எல்லா ஆண்டவர் ரெடி பண்ணிட்டார் கானான் தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு. எல்லா திட்டமும், யோர்தான் நதி அதுக்கு திட்டம் போட்டார், எரிகோ கோட்டை அதுக்கு திட்டம் போட்டார், ஆயி பட்டணத்தை முறியடிக்க அதுக்கு திட்டம் போட்டார், அங்கே அந்த கானான் தேசத்தை இப்போ பிடிச்சு வச்சிருக்கிற ஏத்தியர், எபூசியர், கானானியர் இவர்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு உண்டான திட்டம் எல்லாம் ஆண்டவர் போட்டார். இது தேவ திட்டத்திற்கு உண்டான காரியம். ஒருபோதும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த தேவ திட்டத்திற்கு உண்டான காரியத்தில் நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, தடையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதை மனதில் என்ன பண்ணணும், வைத்துக்கொள்ளணும். 3வது பாயிண்ட்டுக்கு நேராக போகலாம் இந்த விஷயத்தில். அதாவது கீழ்ப்படிதலுடன் என்ன பண்ணுங்க, முன்னேறுங்கள். எனது கீழ்ப்படிதலுடன் முன்னேறுங்கள். அதில் ஃபர்ஸ்ட் காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. ஆ ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. எல்லாரும் ஓன்னு கத்தி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு ஆண்டவர், சொல்றாரு there is a time to stop crying. அதாவது எல்லா விஷயத்துக்கும் உட்கார்ந்து அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. என்ன சொல்றாரு, புறப்பட்டு போங்கள், go forward. ஹல்லேலூயா. சில விஷயங்களை ஆண்டவர் சொல்லும் போது நல்லா கவனிங்க. ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குது நான் பேசிட்டு இருக்கேன். தேவனால எல்லாம் கூடுங்கிற போது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குதுங்க ஐயா அப்படின்னு சொல்றதுக்கு இதெல்லாம் பாயிண்ட் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு. என்ன சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேலுடைய கர்த்தர் என்ன பண்றார் சொல்றார். பிரச்சனை வருது, போராட்டம் வருதுன்னா உட்காந்து அழுதுட்டு இருக்காத. இது தேவ திட்டம்னு கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்திட்டா நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. நீ பாட்டுக்கு அந்த காரியத்தை என்ன பண்ணி கொண்டே இரு, செய்து கொண்டே இரு. இதுதான் கீழ்ப்படிதலுக்கு உண்டான ஒரு விஷயம். பயந்து 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 உட்கார்ந்துக்கிறது இல்லை, உடைஞ்சு உட்கார்ந்துக்கிறது இல்லை, அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. அதை தெளிவாக என்ன பண்ணும், புரிந்து கொள்ளணும். அதாவது கீழ்ப்படிதல் தான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அற்புதங்கள், அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடப்பதற்குண்டான கதவு திறப்பதற்குண்டான ஒரு காரியம். ஓப்பன் டோர். அதுதான். நீங்க கதவை திறக்கலைன்னா உள்ள போக முடியாது. அதுபோல உங்களுடைய கீழ்ப்படிதல் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்க என்ன பண்ண முடியாது, காண முடியாது. அடுத்து ஒரு கேள்வி, ஒரு எங்க ஆண்டவரே போறது, என்ன பண்றது? மோசே சொல்லிட்டான், எங்கிட்ட முறையிடுறது என்ன, புறப்பட்டு போங்க. எங்க புறப்பட்டு போறது? டைரக்ஷன் ஓகே, ஆனா டைரக்ஷன் கர்த்தர் கொடுத்த வழி இதுதான் வழின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த வழிகிட்ட நிக்கிற முன்னாடி என்ன இருக்கு, முன்னாடி என்ன இருக்கு, செங்கடல் இருக்கு. எங்க போறது? நல்லா கவனிங்க. இவங்க பிரச்சனையை தேவ சமூகத்தில் எப்படி கையாண்டாங்க, அதுதான் நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளா இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆண்டவரே இப்போ நாங்கள் என்ன பண்றது, ஏது பண்றது அப்படி கேட்டிருப்பாங்க. இவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சுது. ஆண்டவர் நம்மளை புறந்தள்ளிட்டாரு, பார்வோன் வந்து நம்மளை கொன்றுவோம், நம்ம திரும்ப போயிடலாம், இனி நம்ம அழிஞ்சிருவோம், நம்ம செத்துருவோம் இப்படின்னு நினைச்சதுனால தான் கடல் திறப்பது தாமதமாகிறது. அல்லேலூயா. அங்க மோசேவுடைய இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. அங்க மோசே கையை தூக்க வேண்டிய அவசியம் இருக்குது, செங்கோலை தூக்கி காட்ட வேண்டியதா இருக்குது, அந்த கோலை தூக்கி காட்ட வேண்டியதா இருக்குது. அப்புறம் கடல் ரெண்டாக பிளக்குது. இதே இவர்கள் வெடு 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 வெடுன்னு கடலுக்குள்ள நடந்து போயிருந்தாங்கன்னா என்ன இருக்கும், செத்துருப்பாங்களா? காலை எடுத்தவங்க அத்தனை பேரும் கடல் தண்ணியில வச்சிருந்தாங்கன்னா அந்த நிமிஷமே கடல் ரெண்டா பலந்துருக்கும். அல்லேலூயா. இவங்களுடைய பயமும் விசுவாச குறைபாடும் தேவனை கேள்வி கேட்டு இருந்ததுனால தான் என்ன ஆகுது, கடல் அங்க நிக்குது, இவனுங்க ரொம்ப தூரத்தில் நின்றுட்டு இருக்கிறானுங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாவது இவனுங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, தள்ளி நின்று இருந்திருப்பாங்க. போலாமா, இப்படி போலாமா, இப்படி போலாமா, இப்படி போலாமா, நீ முன்னாடி போ, கோ ஃபார்வர்ட், நீ முன்னாடி போ. நீ முன்னாடி போனா ஆட்டோமேட்டிக்கா கடல் ரெண்டாக பிளக்கும். இதுக்கு மோசே தேவையில்லை. மோசையை மாத்திரம் தான் கட்டவர் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரா? இல்ல, உங்களையும் தேவன் அழைத்து வைத்திருக்கிறார். அதை விட்டுட்டு என்ன பண்றாங்க, உட்கார்ந்து கத்தி கொண்டு இருக்கிறார்கள். சகோதர சகோதரி, விசுவாசம் உனக்குள்ள இருக்குன்னா அதை கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் இப்படியே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோமோ தவிர உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசத்தை என்னைக்கு நீங்க பிராக்டிக்கல் லைஃப்ல வெளியே கொண்டு வந்தீங்க? விசுவாசத்தை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான தருணங்கள் அமைந்த போது நீங்க எதை வெளிப்படுத்துனீங்க? விசுவாசத்தை வெளிப்படுத்துனீங்களா, பயத்தை வெளிப்படுத்துனீங்களா, நடுக்கத்தை வெளிப்படுத்துனீங்களா, இல்ல இன்னொரு மனுஷனை சார்ந்திருந்தீங்களா? எதை வெளிப்படுத்துனீங்க? பிரச்சனை வந்த உடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசத்தை எங்க வெளிப்படுத்துறாங்க? ஒன்னும் வெளிப்படுத்தல. மோசேட்ட சண்டைக்கு போறாங்க, நான் திரும்ப போறாங்கறாங்க, அங்க போயிருவோம், செத்துருவோம். இதுதான் இவங்களுக்குள்ள டாக்கா இருக்குதோ தவிர, பேச்சா இருக்குதோ தவிர
10 வாதைகளை கொண்டு வந்து எகிப்திலே நாங்கள் யார் என்பதை காண்பித்த ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு உட்காருகிற தைரியம் என்னல்ல இல்லை. அல்லேலூயா. அந்த தைரியம் இல்லை. அந்த தைரியம் இல்லாதனால தான் இவங்க என்ன பண்ண முடியல, முன்னேறி போக முடியல. நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஃபார்வர்ட் மூவ்மெண்ட், அதாவது முன்னேறி செல்லுகிற செயலோ தவிர பின்னோக்கி வருவது இல்லை. அல்லேலூயா. ஒரு விஷயத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொண்டு வராருன்னா அதுல ஒருபோதும் பின்னோக்கி பார்க்கறதுக்கு உண்டான வாழ்க்கையே பேச்சங்க இடம் கிடையாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில கிடையாது. ஒரு திருமணம் பண்றீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சுட்டு இந்த பெண்ணை ஏன்பா திருமணம் பண்ணோம், இந்த ஆணை ஏன் திருமணம் பண்ணனா அப்பயே முடிவு பண்ணிக்கோ, அது கர்த்தர் சித்தம் இல்லை. உன்னை ஏன் திருமணம் பண்ண, உன்னை ஒரு சண்டையில் சில நேரங்கள் வாயில வார்த்தை வந்துடும், இல்லைன்னு சொல்லலை, நம்மளும் மனுஷன் தானே, சண்டை போடும்போது பேசிடுவோம், உன்னை ஏன் கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி பேசுறது உண்டு. ஆனால் அதை தாண்டி உங்கள் மைண்டு இருதயத்தில் ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, நான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா பரவாயில்ல, நான் இந்த பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா பரவாயில்ல, இவங்களை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா பரவாயில்ல, இதை இப்படி யார் வேணால் யோசிக்கலாம். அதே போல் ஒரு தொழில் செய்யணும், இந்த தொழில் செஞ்சிருந்தா பரவாயில்ல, நான் அந்த தொழில் செஞ்சிருந்தா பரவாயில்ல, நான் அதை பண்ணியிருந்தா பரவாயில்ல, நான் இதை பண்ணியிருந்தா பரவாயில்ல, இப்படி நீ என்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டியோ அன்னைக்கே நீ என்ன பண்ணிட்ட, தேவ திட்டத்துக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு. அது திருமணமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். கர்த்தர் கொடுக்கிற திட்டம் அப்படின்னா அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன உபத்திரம் வந்தாலும் அதாவது செகண்ட் ஒப்பீனியன், ரெண்டாவதுக்குண்டான வாய்ப்பை யோசிக்கவே மாட்டோம். அல்லேலூயா. கானானுக்கு கிளம்பிட்டா திரும்ப எங்க போறதை யோசிக்க கூடாது, எகிப்தை யோசிக்கவே கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்துட்டு தேவ திட்டம்னு அறிஞ்சிட்டா யோசிக்காதீங்க. அதுல சில நெகட்டிவ் இருக்கலாம். ஏன் ஆண்டவர் அதை மாற்ற மாட்டாரா? அந்த குறைகளை ஆண்டவர் மாற்ற மாட்டாரா? அதை மாற்றி ஆண்டவர் அதான் சொல்ல, தேவனால எல்லாம் கூடும் அப்படிங்கிற டயலாக் விடுறோம். அப்போ தேவ திட்டம் இருக்கும்போது செங்கடலை 2ஆக பிளக்க முடியாத ஆண்டவர், 10 வாதைகளை கொண்டு வந்த தவளையை கொண்டு வந்த ஆண்டவர், கல்மலையை கொண்டு வந்த ஆண்டவர், இந்த ஆஃப்டர் ஆல் செங்கடலை பிளக்க முடியாதா? ஏன் தைரியம் இல்லாம கோலையா நம்ம என்ன சொல்றோம், திரும்பி நான் எகிப்துக்கே போயிடுறோங்கிறோம். 3வது காரியம் அதுதான், கோ ஃபார்வர்ட், முன்னாடி போங்க. இதுதான் தேவ திட்டம், இதுதான் தேவ சித்தம்னா முன்னாடி எடுத்துட்டு போங்க. தடைகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், நிந்தனைகள் இருக்கலாம், ஆனா எல்லாவற்றுக்கும் நடுவில் விசாலமான வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. செங்கடல் நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம் அதுதான். பின்னாடி போறது குறித்து யோசிக்காதீங்க. அப்படி பின்னாடி போறது குறித்து யோசிக்கிற நிலைமை வந்துருச்சுன்னா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, நீங்க தேவ சித்தத்தை செய்யல, தேவ திட்டத்தை நீங்க செய்யல. தேவனுக்குள்ள தேவன் என்ன காரியம் வச்சாரோ அது தேவன் காட்டின பெண்ணை திருமணம் பண்ணல, தேவன் காட்டின ஆணை திருமணம் பண்ணல, தேவன் சொன்ன வேலைக்கு நீங்க போகல, தேவன் சொன்ன காரியத்தை நீங்க செய்யல. இப்படிப்பட்ட காரியங்கள்ல தான் என்ன பண்ணுவோம், பேக் அடிக்க ஆரம்பிப்போம். அப்ப என்ன பாஸ்டர் பண்றது? பயப்படாதீர்கள், அமைதலா இருங்க. அல்லேலூயா. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, காத்திருங்க தேவ சமூகத்துல. அடுத்தது 4வது ஒரு காரியம், வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்குபவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. 4வது பாயிண்ட் அதான், வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்குபவர் ஒரு தெய்வம். இப்ப நல்லா கவனிங்க, அதுல ஃபர்ஸ்ட் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா இம்பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வாய்ப்பே இல்லை. இப்ப வனாந்திரத்தில் அவங்க கடந்து போறாங்க, அங்க ஒரு ஃபாரஸ்ட் வருது, ஒரு காடு வருது. அந்த காட்டுல சில மிருகங்கள் இருக்குன்னா அது மிகப்பெரிய தடையா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். இந்த டைம் ஒரு காடு, உதாரணத்துக்கு நம்ம இங்கிருந்து ஊட்டி போறோம், ஊட்டி கீழே இருந்து கூடலூர்ல இருந்து ஏறுறீங்க, மலை மேல ஏறுறீங்க, அது ஒரு மசனக்குடின்னு ஒரு பெரிய காடு, அது ஏகப்பட்ட பெரிய காடு இருக்கு, அதுல யானை இருக்கு, புலி இருக்கு, எல்லா மிருகமும் அங்க இருக்கு. இப்ப இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம அதை கடந்து போறோமா, கடந்து போறது இல்லையா? போறோம். மைசூர் போறோம், நாங்க ரீசெண்டா போயிருந்தோம். மைசூர் போறோம், மைசூர் போற வழியில அந்த பன்னாரி திம்பம் ஃபாரஸ்ட் இருக்கு, நிறைய யானைகள் இருக்கு, நிறைய புலிகள் அங்க இருக்கு, கொடூர மிருகங்கள்லாம் அங்க இருக்குது. ஆனா அதுக்குள்ள ஒரு ரோட்டை போட்டு அதுல போறோமா இல்லையா? அது பாசிபிலிட்டி இருக்கு, அது வாய்ப்புகள் உண்டு மைசூரை போய் கடக்கிறது. இதுவே மைசூர் போறதுக்கு நடுவில் பெரிய கடல் இருந்தா போக முடியுமா? அதுக்கு போட்டு வச்சு அப்படிதான் என்ன பண்ண முடியும், கடல்ல நடந்து போக முடியாது. ஆனா அந்த காலத்துல போட் இல்லை. அப்போ ஒரு ஃபாரஸ்ட் இருந்தா போகலாம், ஒரு ஊர் இருந்தா கடந்து போகலாம், இல்லை மற்ற ஏதாவது காரியம் இருந்தா கடந்து போகலாம். ஆனா கடல் நடுவில் வந்து மாட்டிக்கிச்சு, இனி என்ன கிடையாது, பாசிபிளே கிடையாது, வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, சில விஷயங்கள் தேவ திட்டத்துக்குள்ள பயணிக்கும் போது இப்படிப்பட்ட பாசிபிளே இனி இல்லைங்க ஐயா, இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை
அப்படின்னு வர காரியங்கள் தான் கர்த்தர் செயல்படுவதற்கு உண்டான வாசல். அல்லேலூயா. புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள நீங்க போகும்போது எடுத்து வைக்கிற அடுத்த ஸ்டெப் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? இனி வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு உருவாக்குவார். இனி வழி இல்லை, வழியை உருவாக்குவார். இனி சான்ஸே கிடையாது, அதுல தான் வாய்ப்புகள் உருவாகும். அல்லேலூயா. இதுக்கு மேல எந்திரிக்க முடியாது, அப்பதான் எந்திரிப்பீங்க. நான் விழுந்துட்டேன், அப்பதான் எந்திரிப்பீங்க. என் உடம்பு முடியல, அப்பதான் ஆண்டவர் பலன் தருவா. என் கையில 5 பைசா காசு இல்ல, எங்கேயோ இருந்து ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. பாஸ்டர் எல்லாம் சுமூகமா நடந்துட்டு இருக்குது பாஸ்டர்னா தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா எல்லாம் சுமூகமா எப்படி நடக்குது? அவங்க கிட்ட வாங்கிடுறேன், வரதட்சணையா ஒரு 10 லட்சத்தை வாங்கிடுறேன் பாஸ்டர். அவங்க எங்கள் அம்மா அப்பாவை மிரட்டி ஒரு 10 லட்சம் வாங்கிடுறேன். இருக்கிற பொருளை விற்று நான் போய் செஞ்சிட்றேன். அதை விற்று அதை ஏமாற்றி அதை அடித்து பிடிங்கி நான் போய் செஞ்சிட்றேன். இப்படி செஞ்சால் அது கர்த்தர் கரமாக செயல்படுது? சத்தமாக சொல்லுங்க. இல்லை, வழியே இல்லை. நீ எந்த வாய்ப்பு இல்லை, மனுஷ உதவியே எனக்கு இல்லைங்க போதுதான் அங்கே யாருடைய கரம் செயல்படுவதை உணர முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் செயல்படுவதை உணர முடியும். கோலியாத் வீழ்த்தும் போது தாவீது அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்ணார்? டேக் ஓவர் பண்ணாரு. அங்க வாய்ப்பே இல்லை, வழியே இல்லைங்க போது ஒரு சின்ன பையனை கொண்டு வந்து நிறுத்தினாரு. அந்த சின்ன பையன் மூலியமாக கர்த்தருடைய நாமம் என்ன பண்ணுச்சு? இதுதான் மனிதனால் கூடாதது என்ன பண்ணும்? தேவனால் கூடும். அப்ப ஒரு காரியம் தேவனால கூடணும் அப்படின்னு சொன்னா, மனுஷனால எப்ப இம்பாசிபிள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதோ, முடியாது அப்படின்னு வரும்போதோ, அங்க தேவனுடைய கரம் செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அடுத்த ஒரு விஷயம், இப்படிப்பட்ட சமயத்துல 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. போதுமா? நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அல்லேலூயா. நான் இப்படி யோசிச்சேன், ஒரு பிரச்சனை வந்துட்டா, ஒரு போராட்டம் வந்துட்டா நம்ம என்ன பண்றோம்? உடனே என்ன பண்றோம்? மனுஷனை நாடி போறோம். இப்போ இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம்? எப்பா பார்வன் பின்னாடி துரத்திட்டு வரான், இங்கேருந்து 5 கிலோமீட்டரில் ஒரு ஊர் இருக்குது, அங்கே போனேன்னா ஒரு 3 போட்டு வச்சுருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் கெஞ்சி என்ன பண்ணு, ஐயா அந்த கப்பலை எனக்கு கொடுங்க அப்படின்னு அந்த கப்பலை வாங்கிட்டு வந்து நீ என்ன பண்ணுற, அந்த கப்பலை இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டி அதன் மூலியமா நீ என்ன பண்ணு, செங்கடலுக்குள்ள போ அப்படியே சொன்னார் ஆண்டவர். இல்லை, என்ன சொன்னார்? நீ உன் கோலை ஓங்கி, உன் குச்சி உன் கையில் இருக்கு. என்றைக்கு மோசே கர்த்தருடைய, அதாவது ஆடு மேய்ப்பவனாக இருந்தானோ அப்ப இருந்து அவன்கிட்ட இருந்த ஒரு குச்சி, அது ஒரு ஸ்டிக், அது ஒரு கோல். அது தங்கத்தினால் ஆனது கிடையாது, வைடூரத்தினால் ஆனது கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஆடு மேய்க்கிறதுக்கு கோல் அவன் என்ன பண்ணியிருப்பான்? இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி கடையிலாம் விற்காது. அவனே என்ன பண்ணியிருப்பான்? குச்சியை உடைச்சு தான் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி செதுக்கி அதை ரொம்ப நாட்கள் யூஸ் பண்ணியிருப்பான். அவ்வளவுதான் கோளுடைய வேல்யூ, அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உன் கோலை ஓங்கி உன் சமுத்திரத்தின் கையை நீட்டி. அப்ப இம்பாசிபிளான முடியாத காரியத்தை கர்த்தர் செய்யும் பொழுது இன்னொருவர்கிட்ட போய் உதவிக்கு சப்போர்ட்டுக்கு எதையாவது வாங்கிட்டு வான்னு சொல்ல மாட்டாரு. உன் கையில ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை வைத்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வாசலை திறப்பவராக இருப்பார். அல்லேலூயா. உன்கிட்ட என்ன இருக்கோ அது போதும். நீ யாருக்கிட்டையும் போய் கெஞ்சாத, நீ யாருக்கிட்டையும் போய் நிக்காத, கையை ஏந்தி ஐயா கொடுங்க கேட்காத. கர்த்தர் ஒரு திட்டத்தை உங்ககிட்ட பேசுறாருன்னா உன் பாக்கெட்ல 1 ரூபா தாங்க இருக்கு, போதும். 1 ரூபாயை வச்சு கர்த்தர் என்ன பண்ண முடியும்? உன்னை உயர்த்த முடியும். ஆமாவா இல்லையா? எத்தனை சாட்சி உங்களுக்கு வேணும்? அற்புதம். ஒரு காரியத்தை கர்த்தருடைய திட்டமா இருந்துட்டா உன் கையில என்ன இருக்குதோ அதை வச்சு தான் ஆண்டவர் சொல்லுவார். ஏன் ஆண்டவருக்கு தெரியும் ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி என் பிள்ளைக்கு இவ்வளவு கொடுக்கணும், அதை வச்சு தான் ஆண்டவர் செய்யணும் தெரியும். அன்னைக்கு நம்ம பார்க்குறோம் 20,000 பேர், அதெல்லாம் தியானிக்க போகிறோம் அந்த விஷயம்லாம். இப்பயே உங்களுக்கு அது நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் பாருங்க. 20,000 பேர்த்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? போய் அரிசி வாங்கிட்டு வா பக்கத்து ஊரில் சொன்னாரா? இல்லை இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போய் அங்கே என்ன பண்ணு, வேற ஏதாவது மாவு பாக்கெட் ஏதாவது வாங்கிட்டு வா சொன்னாரா? என்ன சொன்ன? உன் கையில். ஸோ தே ஆல்ரெடி அவங்க கிட்ட என்ன இருக்கு? 5 அப்பம் 2 மீன் அவன் ஒரு பையன் வச்சிருக்கிறான்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு போதும். 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட், ஆல்ரெடி ஆண்டவர் அங்கே வச்சுட்டாரு, அந்த பையங்கையில் கொடுத்து வச்சுட்டாரு. 3 நாளைக்கு முன்னாடி அவன் நினைச்சுக்கிட்டான் இந்த 5 அப்பம் 2 மீன் நம்ம சாப்பிட்றதுக்கு வச்சுக்கோன்னு பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிட்டான். ஆனால் அவனுக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவனுக்கு அறியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அது அவனுக்கு எடுத்து வைக்கக்கூடிய தேவ திட்டம் இல்லை, அது ஆண்டவர் அவனுக்குள்ள இருந்து செயல்பட்ட ஒரு விஷயம். 3 நாளைக்கு முன்னாடி எப்போ அந்த 5 அப்பம் 2 மீன் எடுத்து வையே, 3 நாளைக்கு அப்புறம் இந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு தான் நான் எத்தனை பேருக்கு கொடுக்க போறேன்? 20,000 பேருக்கு கொடுக்க போறேன். ஹல்லேலூயா.
திடீர்னு ஆண்டவர் அதை கொண்டா, இதை கொண்டா, இங்க கொண்டு வா, அங்க கொண்டு வா, இதை செய்ய, அதை செய்ய சொல்ல மாட்டாருங்க ஆண்டவர். உங்க தகுதிக்கு மீறி, உங்க திராணிக்கு மீறி திடீர்னு போய் 10 லட்சம் கடன் வாங்கிட்டு வா, உன் தொழில ஆசீர்வதிக்க போற சொல்ல மாட்டார் ஆண்டவர். உன்னால ஒரு காரியத்தை போய் அவங்ககிட்ட கெஞ்சி கேட்டுட்டு வா, அவங்ககிட்ட அதை வாங்கிட்டு வா, அவங்க சொல்ல மாட்டார். உன்கிட்ட எவ்வளவு இருக்கு, ஏன்னா தெரியும் அது உங்ககிட்ட இருக்கிறதே ஆண்டவர் தான் கொடுத்துருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும். கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் அந்த அம்மா கையில் இருந்தது, உன்கிட்ட இருக்கிறது அவ்வளவுதான். பஞ்சகால முடிவு மட்டும் அது என்ன பண்ணுச்சு, தீராம இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த மைண்டில் என்ன பண்ணும் வச்சுக்கணும். அடுத்தது 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் பாருங்க என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அந்த கடல் 2ஆக பிளந்து என்ன பண்ணுது, ஒரு கிரவுண்டு, ஒரு ட்ரையான ஒரு பிளேஸ் என்ன பண்ணிருது ஆண்டவர் உருவாக்குறத பார்க்க முடியுது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கடல் 2ஆக பிளந்து அந்த தளம் என்ன பண்ணுச்சு, ஒரு தரை உருவாச்சான். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அல்லேலூயா. அதாவது கடல் பின்வாங்கியதுங்கிறது வேற. இன்னைக்கு அது உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எத்தனை பேர் தெரியும்? அது கொஞ்சம் பேர் கேள்விப்பட்டு நியூஸ் பார்க்குறவங்க அது நல்லா தெரியும். கடல் திடீரென்று பின்வாங்கியது, அது ஏதோ ஒரு பக்கம் எக்ஸ்டெண்டாக இருக்கும். அதனால கடல் என்ன பண்ணியிருக்கும், ஒரு பக்கம் ஏதோ ஒரு பக்கம் விரிவடைஞ்சிருக்கும், அதனால ஒரு பக்கம் அது பின்வாங்கியிருக்கும். ஆனால் நல்லா கவனிங்க, கடல் இங்கே பின்வாங்கலை, கடலுக்கு நடுவில் என்ன பண்ணிருச்சு, வழி உருவாயிருச்சு. ஹல்லேலூயா. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஆமாவா இல்லையா? கீழே நிலம் இருக்குங்க, மேலே தண்ணி நிற்குது, இதுதான் இயற்கை, இப்படி தான் கடவுள் படைத்திருக்கிறார். இப்போ இந்த தண்ணி 2 வழி விலகி தனக்கு உண்டான இடத்தை யாருக்கு கொடுக்குது, இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போறதுக்கு கொடுக்குது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இயற்கை எப்படி தேவனுக்கு வழிவிடுது, கீழ்ப்படியுது. ஆமாவா இல்லையா? இயற்கை வழிவிடுது, தேவனுக்கு கீழ்ப்படியுது. எலியாவுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு வடையை கொண்டு போய், ஒரு வடையை நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம், ஒரு காக்கா சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குது. காக்காவுடைய இயல்பு என்ன, ஒரு 4 காக்கா ஒரு இடத்துல உட்காந்துருக்குடா, நீ காக்கா பார்த்துருக்கீங்களா இல்லையா? இல்லையா? காட்டணுமா? சரி, அடுத்த வாரம் காக்கா போட்டோ கொண்டு வந்து காட்டுறேன், சரிங்களா? காக்கா ஒரு 4 இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்னா, 4 காக்கா உட்காந்துருக்குன்னா அந்த இடத்துல போய் ஒரு இட்லி போடுறீங்க, போட்டோன்னு என்ன பண்ணும், பிச்சு. ஆமா, என்ன சொல்றீங்க? இருக்கிற காக்காயெல்லாம் கூப்பிடும், வேற அது மட்டும் சாப்பிடாது, சாப்பிட்ரும் காக்கா. அதாவது காக்கா எதுக்கு சத்தம் போடுறது இல்லை, காக்காவாகட்டும் எந்த மிருகமாகட்டும், இன்னைக்கு நீங்களாகட்டும், நான் ஒரு குண்டா பிரியாணி ஒரு பீஸோடு இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாப்பிட்ருவீங்க. அவங்களுக்கு கொடுப்போம் இவங்களுக்கு கொடுப்போம் நான் வச்சிருக்கோமா என்ன? மீறி போனால் பாசம் மிகுதியால் என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு அப்படின்னு வைக்கலாம். பாசம் மிகுதியானால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, சரி வீட்டுக்காருக்கு அப்புறம் செஞ்சு கொடுத்துக்குவோம் அப்படின்னு நம்ம சாப்பிட்றது உண்டு, சரி பிள்ளைக்கு அதை கொடுத்துக்குவோம் அப்படின்னு நம்ம சாப்பிட்றது உண்டு. அது கொடுக்க மனசு வராது, அதுக்குண்டான போஜனம் அது. அது 4 காக்கா உட்காந்துருக்குன்னா அடிச்சு பிடிங்க என்ன பண்ணும், ஒவ்வொன்றும் பிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடும். ஒரு சிங்கம் ஒரு மிருகத்தை வேட்டையாடுதுன்னா அது பிச்சு எடுத்துகிட்டு போயிடும். அப்போ இயற்கைக்கு மாறாக என்ன பண்ணுது, வாயில் வடைன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்புறம் உடனே கேள்வி கேட்காதீங்க வடையா பாஸ்டர் அப்படின்னு. இந்த திருச்செங்கோடு பிள்ளைகளுக்கு நடத்தும்போது எந்த கேள்வி சொன்னாலும் தேவனை பற்றி யாராவது பிள்ளைங்க அப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க வித்தியாசமாக. அந்த மாதிரி வடைன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். வடையை வாயில் வச்சுக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே அது எவ்வளோ நாள் பறந்து போய் அதை போய் எலியா கையில் கொடுத்து அவன் சாப்பிட்றது உட்காந்து இது வேடிக்கை பார்த்து, அதெல்லாம் காக்காவுடைய இயல்பே கிடையாது. அல்லேலூயா. கிடைச்சோன்னா அது சாப்பிட தான் என்ன பண்ணும் பார்க்கும். இல்லை அது ஒருவேளை அது ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குடும்ப காக்கா இருக்குது அப்படின்னா தான் வீட்டுக்காரரை கூப்பிடலாம், இல்லை தான் பிள்ளைக்கு கொண்டு போய் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அதுதான் ஒரு எக்ஸ்டென்ஸ், அதுக்கு மேலே யாருக்கும் கொடுக்காது. மற்ற காக்கா தன் குடும்பத்தை தாண்டி வேற ஒரு உறவுக்கார காக்கா கூட என்ன பண்ணாது, கொடுக்காது. ஆனால் அந்த காக்கா அதை பாருங்க, எப்படி கட்டி இருக்குது பாருங்க அது. அல்லேலூயா. இது இயற்கைக்கு மாறா நடக்கிற விஷயம். அதனால தான் சொல்றோம், மனிதனால் கூடாது, இது யாரால கூடும், ஹல்லேலூயா, தேவனால் கூடும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், நம்ம சொல்றோம். ஹல்லேலூயா. சரி, கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது எந்த இடத்திலே எதிரிகள் எழும்பினார்களோ அந்த இடத்திலே தான் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும், 5வது பாயிண்ட் அதுதான். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யறாருன்னா எந்த இடத்திலே முடியாமல் போகிறதோ அந்த இடத்துல தான் என்ன சுதந்திரிக்க முடியும், ஜெயத்தை சுதந்திரிக்க முடியும், வெற்றியை என்ன பண்ண முடியும், சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற ஒரு விஷயம், எனக்குள்ள பிரச்சனையே இருக்கக்கூடாது, எனக்குள்ள போராட்டமே இருக்கக்கூடாது, யாரும் என்னை எதுவும் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறோம். தப்புங்க அது.
எந்த இடத்துல பிரச்சனை வருதோ, எந்த இடத்துல முடியாமல் போகிறதோ, எந்த இடத்துல நமக்கு தோல்வி வருதோ, அந்த இடத்துல தான் கர்த்தர் செயல்பட போறாருங்கிறது அர்த்தம். செங்கடல் எங்க வருதோ அங்கதான் கர்த்தர் செயல்பட போறாருன்னு அர்த்தம். யோர்தான் நதி எங்க வருதோ அங்கதான் கர்த்தர் செயல்பட போறாருன்னு அர்த்தம். எங்க உங்களுக்கு பண தேவை வருதோ அங்கதான் கர்த்தர் செயல்பட போறாருன்னு அர்த்தம். பண தேவையே வரல, ஏன்னா கர்த்தர் எப்படி செயல்படுவார்? நீங்க அதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? உடனே ஓடி போய் 10 வட்டி கடனை வாங்கிடுறீங்க. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் தொழிலை ஆசீர்வதிக்க மாட்டார்? தொழிலை எப்படி ஆசீர்வதிப்பார்? பணம் தேவை, உன் தொழிலை ஆசீர்வதிக்க ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாரு. ஒரு தேவை வந்தோன்னா, ஒரு பிரச்சனை வந்தோன்னா ஓடி போய் உடனே 10 வட்டி கடன் வாங்கிட்டு வந்துடணும். அது வந்த உடனே தொழிலில் கவனம் கிடையாது. இல்லை, கர்த்தர் ஒரு தடவை ஆசீர்வாதத்தை, கர்த்தர் எல்லாத்தையும் சரியா பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தரை நம்ம குறை, சில பேருடைய வாழ்க்கையில் நம்ம பண்ற தப்ப கர்த்தரை குறை சொல்றீங்க. கடன் ஆகி போச்சு, வியாபாரம் இழந்து போச்சு, தொழில் இழந்து போச்சு, எனக்கு ஒன்றும் கிடைக்கல, ஏமாந்து போயிட்டேன். இல்லை, நல்லா கவனி, கர்த்தர் உன் கையில் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பார். வீண் விரயமா ஆசீர்வாதத்தை நம்ம வீணடிச்சு உட்காந்துருப்போம். அல்லேலூயா. வீண் விரயமா என்ன பண்ணுவோம்? வீணடிச்சு உட்காந்துருப்போம். மோசேயினுடைய கையில 40-45 வருஷமா அந்த கோல் கையிலேயே வச்சிருக்கான், தூக்கி போட்டு வரல. இனிமே எதுக்கு அந்த கோல்? பார்வோன் கடந்துட்டோமே, பார்வோன் பண்ண அந்த அரண்மனையை கடந்துட்டோமே, அங்கதானே அந்த குச்சி வச்சு அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இனி இந்த கோல் தேவையில்லைன்னு தூக்கி போட்டு வரல, அந்த கோலை பத்திரமா வச்சிருந்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கோலை பத்திரமா வச்சிருந்தோம். அப்படி வச்சிருந்தனால தான் ஒருவேளை எனக்கு என்னமோ யாருக்கிட்டையும் கோல் இல்லை போல சொன்னார், உன் கோலை எடுத்தடி. இங்க இருங்க ஆண்டவரே, கோலை தேடுறேன், இருங்க ஆண்டவரே, வெட்டிட்டு வரேன். இல்லை, கர்த்தர் உன் கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, கர்த்தர் உங்ககிட்ட ஒரு காரியத்தை கொடுக்கிறாருன்னா கீப், பத்திரமா வச்சிருங்க. கீப் இன் சேஃப். ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரா, பத்திரமா வச்சிருங்க. நீங்க ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கல. அனாவசியமா ஆடம்பரமா செலவு பண்ண கர்த்தர் கொடுக்கல. அது ஏதோ ஒரு திட்டத்துக்காக, காரணத்துக்காக கொடுத்திருப்பார். ஒரு நாள் வரும், ஒரு நேரம் கர்த்தருடைய திட்டம் வெளிப்படும் போது அது கரெக்டா செட் ஆகும். நீங்க இதை அனாவசியமா செலவு பண்ணிட்டீங்கன்னா கர்த்தரும் திட்டத்தை கொண்டு வந்துடுவார், கையில ஒன்றும் இருக்காது. ஹல்லேலூயா. இப்போ தெளிவாக நம்ம என்ன பண்ணணும்? கவனமாக இருக்கணும். அப்போ எந்த இடத்துல தோல்வி வருகிறதோ, எந்த இடத்துல எதிரிகள் எழும்புகிறார்களோ, அந்த இடத்துல தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? விடுதலையை கொண்டு வருவார். பயம் எங்கு சூழ காரணமாக ஒரு சுச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை அமைகிறதோ, அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அங்கே வெளிப்படையான ஒரு விடுதலை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு விஷயம், கர்த்தர் ஒரு விஷயத்துல செயல்படுறாருன்னா அதுல ஒருபோதும் மிச்சம் வைக்கிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இப்ப பார்வோன் கடல் 2 பிளந்துருச்சு, இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போயிட்டாங்க. இப்ப என்ன ஆகி போச்சு? வந்த அத்தனை போர் வீரர்களும் கடல்ல விழுந்து என்ன பண்ணிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் செயல்படுதுன்னா நல்லா கவனிங்க, எந்த விஷயத்தையும் மிச்சம் மீதி வைக்கிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. கம்ப்ளீட்டா வேனிஷ் பண்ணிடுவார், கம்ப்ளீட்டா அழிச்சிருவாரு, ஒண்ணுமெல்லாம் ஆக்கிடுவாரு. அதனாலதான் தேவனுக்கு எதிராக செயல்படும் போது கொஞ்சம் ஞானமா கவனமா செயல்படணும். உலக ஜனங்களுக்கு அது தெரியறது இல்லை. சத்தியத்தை அறிந்த நீங்களும் நானும் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டோம் அப்படின்னா அதே தான் நமக்கும். ஆண்டவர் பாரு, அவங்களுக்கு சும்மா விட மாட்டார், அவங்க குடும்பம் இல்லாமல் பண்ணிடுவார் பாரு ஆண்டவர். சரி, அவங்க ஆண்டவருக்கு விரோதமா பண்றாங்க, அதனால ஆண்டவர் அவங்கள தண்டிக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு விரோதமா பண்ணும்போது அதே தானே நமக்கும். அதனாலதான் அற்புதங்கள், அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது இல்லை. ஏன் ஆண்டவருடைய பிள்ளையா நீ ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயும் சில விஷயங்கள் தடைபட்டு போய்கொண்டே இருக்குது, அதை ஆண்டவர் அனுமதித்தும் என் வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா இதுதான் அதுக்குண்டான காரணம். தேவனிடத்துல முறுமுறுத்து தேவனுக்கு உண்டான காரியத்துல நாம் என்ன பண்ணுகிறோம்? ஒரு நெருக்கமா இல்லை, தேவ சித்தத்துல ஒரு நெருக்கமா என்ன பண்ண இல்லை. ஆண்டவர் எந்த விஷயத்தையும் பார்ஷியலா பண்ற தெய்வம் அல்ல. பார்ஷியலா கொஞ்சம் பண்றவர் அப்படி கிடையாது, முழுமையாக செய்கிறவர். ஹல்லேலூயா. அடுத்த விஷயம் அதான் நானும் சொல்ல போறேன். அடுத்த விஷயம் அதே தான். என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கப்புறம் அடுத்த 40-50 வருஷங்கள் அவங்க யாரை சந்திக்கல? எந்த எதிரியுமே அவங்க சந்திக்கல. ஹல்லேலூயா. அவங்க எப்போ எங்கே சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், யோர்தான் நதியெல்லாம் கடந்ததுக்கு அப்புறம் தான் எரிகோ கோட்டை, ஆயிப்பட்டணம், அதுக்கப்புறம் கானானில் வாழ்ந்த சில ஜனங்கள் 7-8 வகையான குரூப் அங்கே இருக்கிறாங்க, அங்கே சந்திக்கிறாங்க. ஒன்ஸ் ஆண்டவர் செயல்பட ஆரம்பிச்சுட்டாருன்னா நம்ம எதிர்த்து நிற்கிறவனுடைய அதோட ஸ்ட்ராட்டஜி அவனோட அங்கேயே முடிஞ்சிடும். பார்வோன் இதுக்கப்புறம் இஸ்ரவேலர்கள் கடந்து போகிற பாதையில் என்ன பண்ணவே இல்லை. ஹல்லேலூயா.
எரியோ கோட்டை இருந்துச்சுன்னா இல்லைன்னு சொல்லல, ஆயிப்பட்டினம் இருந்துச்சுன்னா இல்லைன்னு சொல்லல. ஆனால் பின்னாடியே துரத்திட்டு வந்த பார்வோனும் எகிப்து ஜனங்களும் என்ன பண்ணல, அதுக்கப்புறம் கிட்ட நெருங்கவே இல்லை. ஒன்ஸ் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிச்சுன்னா, ஒருத்தர் நமக்கு எதிராக கிளம்பி வரானா விட்டுருங்க. ஆண்டவர்கிட்ட விட்டுட்டீங்களா, அவனே அடிபட்டு உதப்பட்டு ஆண்டவர் உனக்கு புரிய வச்சுட்டாருன்னா, நம்ம பரலோகம் போகிற வரைக்கும் அவன் திரும்பி நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் போய் சண்டை போட்டிங்கன்னா திரும்பி அவன் 10 பேர்த்த கூட்டிகிட்டு தான் வருவான். நீங்கள் போய் உனக்கு என்ன தெரியும், எந்த ஊருக்காரன் தெரியுமா, எனக்கு என்ன எனக்கு எவ்வளோ பலன் இருக்குது தெரியுமா, என்கிட்ட காசு இருக்குது தெரியுமான்னு சண்டை போட்டிங்கன்னா அவன் 10 பேர்த்த கூட்டிகிட்டு வருவான். ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. அவன் வந்த வழியும் தெரியாது, போன வழியும் தெரியாது. அதுக்கப்புறம் நான் தான் சொல்கிறேன், நம்ம பரலோகம் போய் ஆண்டவர் சந்திக்கிற வரைக்கும் அவன் எங்கே இருக்கிறானே தடயமே இல்லாமல் ஆண்டவர் காணாமல் செய்து விடுவார். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய கரம் செயல்படுகிற ஒரு விஷயம். பார்வோன் திரும்ப அதுக்கப்புறம் ஆளே இல்லை, அட்ரஸ் இல்லை. அதை தெளிவாக என்ன பண்ணணும், புரிந்துக்கணும். அடுத்த ஒரு விஷயம் கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. 15. ஆ 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 மறுபடியும் நிறைய இருக்குது அந்த 15ஆம் அதிகாரம் ஃபுல்லாக. இப்போ இந்த 14ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து ஒரு 23ஆம் வசனம் வரைக்கும் இல்லைன்னா 15ஆம் அதிகாரத்தில் தேவனை ஆராதிக்கிற காரியம் இடம்பெறுமா பெறாதா? பெறாது. ஹல்லேலூயா. செங்கடல் இல்லைன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 15ஆம் அதிகாரத்தில் தேவனை என்ன பண்ண மாட்டாங்க, புகழ்ந்து பாட மாட்டாங்க, தேவனை ஆராதிக்க மாட்டாங்க. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. செங்கடல் போன்ற சூழ்நிலைகள் தான் தேவனை ஆராதிப்பதற்கான பர்த் பிளேஸ், பிறக்கிற இடம். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் தான் தேவனை ஆராதிப்பதற்கான பிறக்கிற இடம். போராட்டங்கள் தான் தேவனை ஆராதிப்பதற்கான பிறக்கிற இடம். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் பாடுறானுங்க பாருங்க, இவனுங்க தான் பாடுறாங்க. என்ன பண்றாங்க, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலே தள்ளினார். அதே என் பலன், என் கீதம், எனக்கு ரட்சிப்பு, என் தேவன். இது யார் பாடுனா? 1ஆவது வசனம் பாருங்க. அப்பொழுது மோசே விட்டுருங்க, கர்த்தரை நம்பினர் இஸ்ரவேல் புத்திரரும். 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அபேண்டன் பண்ணிட்டார் நம்மளை. ஆண்டவர் நம்மளை புறந்தள்ளிட்டாருப்பா, அவ்வளோதான், நம்மளை கொண்டு போட போறார், நம்ம சாக போகிறோம், இதுக்காக தான் எங்களை கொண்டு வந்தியா, நாங்கள் திரும்ப என்ன பண்ணிடுறோம், எகிப்துக்கே போயிடும், திரும்ப பார்வோன் காலிலேயே விழுந்துக்கிறோம்டா நாங்கள். அப்படியெல்லாம் பேசின வாயி அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்த உடனே 15ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுது, ஆண்டவர் என் கீதமும் என் பலனும் ஆனார். அல்லேலூயா. நம்ம அப்படி பண்ணுறோமா? ஆண்டவர் கண்ணு இருக்கு, ஆண்டவர் காது இருக்கு, ஆனால் ஜபம் பண்ண மாட்டேன் இனிமேல், ஆண்டவர் இனிமேல் நான் துதிக்க மாட்டேன், இனிமேல் நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் எனக்கு இவ்வளோ பிரச்சனையும் ஆண்டவர் அனுமதிச்சிட்டார், நான் எப்படி துதிப்பேன்? அற்புதம் நடந்தோன்னா முதல் நாள் ஆண்டவர் ஆண்டவரே நீ உண்மை போல நல்லவர் இல்லை ராஜா, உண்மை போல வல்லவர் இல்லை ராஜா. இப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கிறோமா? யோசிங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. செங்கடல் இருந்ததுனால தான் ஆராதனை அங்கு பிறக்கிறது. ஹல்லேலூயா. உபத்திரவங்கள் ஆராதனையை பிறப்பிக்கிற இடம், பிரச்சனைகள் ஆராதனையை பிறப்பிக்கிற இடம், போராட்டங்கள் ஆராதனையை பிறப்பிக்கிற இடம், நெருக்கங்கள் ஆராதனை பிறப்பிக்கிற இடம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் உனக்குள்ளே தேவனை புகழ்ந்து பாடுகிற ஒரு நேரம். தேவன் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் கீதம், அவர் பலன். இதெல்லாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? செங்கடல் 2ஆக பிளந்து பார்வோன் சேனை மூழ்கின பிறகுதான் இஸ்ரவேல் புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை வச்சு தேவனை ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வரும்போது, விசுவாசத்தின் பலன் கொண்டு எழும்பும் போது, கர்த்தர் அங்க செயல்படும் போது, அடுத்த வாரமே கர்த்தரை நீ துதிக்க ஆரம்பிப்ப. என் வியாதியை சுகமாக்கின தெய்வம், எனக்கு எதிராய் வந்தவர்களை ஒன்றுமில்லாமல் போக செய்த தெய்வம், என் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்த தேவன். வார்த்தை வேணும் இல்ல தேவனை ஆராதிக்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சும்மா சாதாரண தெய்வம் இல்லை, அற்புதங்களை செஞ்சுட்டு யாரு செஞ்சாங்கன்னு தெரியாம நம்மளை கூட்டிட்டு போற தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். யாரோ ஒருவருக்கு கிரெடிட் போறத, யாரோ ஒருவர் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பேர் எடுக்கிறத ஆண்டவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார்? சத்தமா சொல்லுங்க, விரும்ப மாட்டார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் என்ன தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை மனுஷனை நாடி போய் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு நம்மளை அறியாமல் அவனை புகழ்ந்து பாட ஆரம்பிச்சிடுறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த காரியத்தை மறந்துட்டு இதை மனுஷன் செஞ்சான்னு அவனை புகழ்ந்து பாட ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு ஒரு கடன், ஒரு தேவை வருது,
கர்த்தருக்கு காத்திருக்காம நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிறீங்க, உடனே அவரை பற்றி பெருமையாக 2-3 நாள் பேசிக்கிட்டே இருப்போம். அவர் நல்ல மனுஷன் தெரியுமா, அவர் எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா, போய் கேட்டவுடனே கொடுத்துட்டாரு தெரியுமா, அவர் அந்த டாக்டர் பாருங்க, போன உடனே அந்த டாக்டர் எனக்கு சோகம் கொடுத்துட்டாரு பாருங்க, அவர் போன உடனே எனக்கு உதவி பண்ணிட்டாரு பாருங்க. இது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஹல்லேலூயா. இந்த சிச்சுவேஷனை ஏன் ஆண்டவர் இப்படி ரைஸ் பண்ணார், ஏன் இப்படி கொண்டு வந்து அவனுங்களை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி நிற்க வச்சு அப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சு கொண்டு வந்தாருன்னா 15ஆம் அதிகாரத்தில் அவங்க என்ன புகழ்ந்து பாடணும்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்குறாங்கன்னா எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கும் அந்த கிரெடிட்டை கொடுத்துறாதீங்க. நீங்கள் பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களை யாருக்கும் கிரெடிட் கர்த்தர் செஞ்சார். ஹல்லேலூயா. எல்லா விஷயத்தையும் கர்த்தர் செய்தார், மனுஷன் இல்லை. சில நேரத்தில் என் மகன், என் வீட்டுக்காரரு, என் மனைவி, என் சொந்தக்காரரு, என் சொத்து, சில நேரத்தில் என் படிப்பு தாங்க என்னை காப்பாத்துச்சு. கர்த்தருக்கு கோவம் வந்துடும். வருமா வராதா சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன், நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? வரும். கர்த்தர் அது பைபிளில் நீங்கள் நல்லா வாசிங்க. வேற ஒருவருக்கு கனத்தை கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. வேற ஒருத்தரை புகழ்ந்து பாடிட்டிங்கன்னா கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவரை மாத்திரம் தான் புகழ்ந்து பாடணும். அவர் தான் சொல்லுவாங்க, பொசசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு வேர்டு. ஒருத்தர் மேலே அதிக அன்பு வச்சுட்டா அவங்க எங்கூட தான் பேசணும், அவங்க எங்கூட தான் வரணும், அவங்க எங்கூட தான் இருக்கணும், நான் சொல்கிறதா அவங்க கேட்கணும். இருக்குது பார்த்தீங்களா, விட்டு கொடுக்க மாட்டோம் அவங்கள. இது நீங்கள் நினச்சிக்காதீங்க, கடவுளும் அப்படிப்பட்ட பொசசிவான ஆள் தான், விட்டு கொடுக்க மாட்டார் உங்களை. ஹல்லேலூயா. அற்புதங்களும் அதிசயங்களும் தடையாய் அமைவதற்கு இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் காரணம். அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதற்கும் சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இந்த வருஷத்தில் இந்த அற்புதங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பலனுள்ளதாக இருக்கணும். எந்தெந்த விஷயத்தில் நம்ம தவறு பண்ணியிருக்கணுமோ அதெல்லாம் திருத்திக்கணும். எந்தெந்த விஷயங்களை இன்னும் நம்ம முன்னேறி செல்லணுமோ அதெல்லாம் முன்னேறி சென்றீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி செங்கடலை 2ஆக பிளந்ததை கண்டார்களோ அதே போல் நீங்களும் நானும் பல செங்கடல்களை 2ஆக பிளக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதை உருவ நடக்க போகிறோம். பல பார்வோன்கள் நமக்கு எதிராக எழும்புகிறவர்கள் தடம் தெரியாம ஆள் தெரியாம நம்மளை விட்டு காணாம போக போறாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து தேவனை துதிக்கலாமா கொஞ்ச நேரம்?